ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மாமியா சமையல் சேனலில் ஒரு புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹல்வா தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஆமாங்க, பப்பாளி அல்வா. பேரை கேட்டோன்னே சும்மா அதிருதா? சரி, இப்போ நம்ம செய்முறைக்கு போயிடலாம். இதுக்கு நான் ஒரு 250 கிராம் பப்பாளியை தோல் சீச்சு அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பப்பாளியை நல்லா கட் பண்ணியாச்சு. பழமாக இருந்ததுன்னா இந்த டிஷ் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக டேஸ்டியாக இருக்கும். இதை இப்போ லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துருக்கோம். பேனில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கோம். இதோட நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சேம் பேன்லேயே ஆல்ரெடி இருக்கிற கீயோட இந்த அரைச்சி வச்சிருக்க பப்பாயா மிக்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பப்பாளியை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம், ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும். அப்ராக்சிமேட்டாக சொல்லணுன்னா ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. நல்லா அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மீன்வைல் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இது கட் பண்ணி வச்சுக்கோங்க. கையிலே உடச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு ஸ்பூன்லேயுமே முந்திரி பருப்போடு சேர்த்து சாப்பிட முடியும். இந்த மாதிரி வர டைமில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீ ஆட் பண்ணிகிட்டே மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் அண்ட் அந்த டெக்ஸ்சர் எல்லாமே நமக்கு நல்லா கரெக்டாக வந்துடும். இப்போது பப்பாளி நல்லா வற்றி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம 250 கிராம் பப்பாளிக்கு ஒரு 50 கிராம்லேருந்து 75 கிராம் வரைக்கும் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆன் உங்களோட விருப்பம் தான். நீங்கள் ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் சுகர் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு பப்பாயாலையும் ஸ்வீட் இருக்கும், ஸோ நீங்கள் சுகர் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1 to 2 ட்ராப்ஸ் வெண்ணிலா ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறேன். ஆப்ஷனல் தான். நீங்கள் வெண்ணிலா ஃப்ளேவர் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் கூட நீங்கள் நைஸாக நுணுக்கி போட்டுக்கலாம். இதில் விருப்பம் இருக்கிறவங்க கார்ன்ஃப்ளவர் மாவு கூட ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி அது எதுவுமே ஆட் பண்ணல. இன்னொரு 1/2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1 ட்ராப் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் அந்த ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பப்பாளி அல்வா ரெடி ஆயிடுச்சு. ட்ரஸ்ட் மீ, இதில் பப்பாளி ஃப்ளேவரே இருக்காது. பப்பாளி பிடிக்காதவங்களுக்கு கூட இதை செஞ்சு கொடுத்து பாருங்க. பப்பாளின்ட்டு அவங்க நம்பவே மாட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நீங்கள் எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.